புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. மீண்டும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. Powered by JV Group of Company ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சித்தா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். 3 சுற்றுகள்ல முதல் சுற்று வெற்றிகரமா நிறைவுற்றாச்சு. இப்போ உங்களுக்கு 3 மடங்கு டென்ஷன்ல 1 மடங்கு குறைஞ்சிருச்சா? இப்போ வரப்போற இந்த 2வது ரவுண்ட்ல நீங்க நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட கூட்டு மதிப்பெண் முறையில நீங்க 200% 3வது சுற்றுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. டாப் 5ல நீங்க கண்டிப்பா இருக்கலாம். ஸோ முதல் சுற்று அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே வேணாம். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெற்றியாளர் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த சுற்று கருத்து சிலம்பம் சுற்று. சிலம்பம்லாம் கையில கொடுக்க போறது கிடையாது. ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தலைப்புல 2 பேரா பேச போறீங்க. உங்க கருத்தை நீங்க பேச போறீங்க. அதுல யாரு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த மதிப்பெண்ணும் முதல் சுற்றோட மதிப்பெண்ணும் கலந்துதான் நீங்க 3வது சுற்றுக்கு போக போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகும். எல்லாமே நடுவர் கையில தான் இருக்கு அண்ட் உங்க கையில டெஃபினட்டா இருக்கு. இந்த 2வது சுற்றுல பேச போற அந்த 2 பேர் யாரு, என்ன தலைப்புல பேச போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மோனிஷா வெர்சஸ் ஸ்டெல்லா, இவங்க 2 பேரும் தான் பேச போறாங்க. அவங்களோட தலைப்பு இளைஞர்களின் உடற்பயிற்சி ஆர்வம் ஆரோக்கியத்துக்கானதா இல்ல அழகுக்கானதா அப்படிங்கிறது தான். ஓகே, உங்க 2 பேர்ல யார் முதல்ல பேச போறீங்க அப்படிங்கிறது நம்ம நடுவர்கள் கையில தான் இருக்கு. ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணி நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். பூவா தலையா? நீங்க சொல்றதுதான். பூ தலை. ஓகே, ஸோ முத்துக்குமரன். பூ. நீங்க வின் பண்ணிருக்கீங்க. நீங்க தொடங்குறதாலும் தொடங்கலாம், மறுக்கிறதுனாலும் மறுக்கலாம். என்ன பண்றீங்க? அவங்க முதல்ல பேசட்டுமா? அவங்க முதல்ல. ஓகே, சரி. சோ ஸ்டெல்லா நீங்க தான் முதல்ல பேச போறீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். என் தலைப்பு இளைஞர்களின் உடற்பயிற்சி ஆர்வம் ஆரோக்கியத்திற்கே என்பது. ஒரு இயன் மருத்துவ மாணவியாக இந்த தலைப்பை பேசுவதை விட ஒரு பேரானந்தம் எனக்கு இருக்கவே முடியாது. உடற்பயிற்சியால் நாம் பெறும் ஆரோக்கியம், அழகு, இவை இரண்டையும் ஒரு எடுத்துக்காட்டுடன் கூற விரும்புகிறேன். உடற்பயிற்சியால் நாம் பெறும் ஆரோக்கியம் என்பது தேயிலை போல, அதனுடன் வரும் அழகு என்பது தேயிலைக்கு தரும் இலவச பெட்டி போல. மக்கள் விலை கொடுப்பது தேயிலைக்குத்தான், ஆனால் நீங்கள் பெட்டியை தான் வாங்கினார்கள் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதேபோல் உடற்பயிற்சியால் இளைஞர்களின் தேவை ஆரோக்கியம், அதனுடனே இலவசமாக வருவதுதான் அழகு. உடற்பயிற்சி செய்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் நம் வாழ்நாள் நீட்டிக்கும் என்று நான் அல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியிருக்கிறார். மேலும் உடற்பயிற்சி செய்வதால் வெளிப்புற தோற்றம், அதாவது அவர்கள் கூறும் அழகு மட்டும்தான் மேம்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உடற்பயிற்சியால் உட்புறத்தில் நிகழும் அதிசயங்கள் எத்தனை தெரியுமா? உடற்பயிற்சி நமக்கு தரும் புத்துணர்ச்சி, உடல் நலத்துடன் மேம்படும் மனநலம், இரத்த ஓட்டம் 40%, மூளை செயல்திறன் 60% அதிகரிக்கும். இன்னும் எத்தனையோ. இத்தனை பலன்களை பாராமல் தன் அழகையே குறிக்கோளாக வைத்து உடற்பயிற்சி செய்யும் அளவிற்கு இக்கால இளைஞர்கள் அறியாமையில் இல்லை. உண்மைதானே? இக்காலகட்டத்தில் பெரும்பாலான பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் பெற்றோர்கள் கேட்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு என்னப்பா இந்த வயதிலே மன அழுத்தம் என்று. இப்படி கேட்பவர்களுக்கு தெரியாது இளைஞர்கள் மதிப்பெண் வாங்குவது முதல் மற்றவர்களிடம் பழகுவது வரை எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் என்று. ஜெயதேவா என்ற நிறுவனத்தின் ஆய்வு கட்டுரைப்படி சமீப காலத்தில் 25% இளைஞர்களின் இறப்பு மாரடைப்பால் ஏற்படுகிறது. இதில் பெரும்பாலானோர் குடிப்பவர்களோ புகைப்பிடிப்பவர்களோ அல்ல. நாள்தோறும் அவர்கள் சந்திக்கும் மன அழுத்தத்தினாலும் சுற்றுச்சூழல் மாசினாலும் தான் ஏற்படுகிறது. 60-70 வயதில் வரக்கூடிய நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் எல்லாம் 20-30 வயதினருக்கு வருகிறது என்றால் அப்படிப்பட்ட அழுத்தமான சூழ்நிலையில் தான் இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழத்தான் இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்களே தவிர அழகிற்காக அல்ல. நீங்கள் கேட்கலாம், இளைஞர்களின் உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்காக தான் என்றால் பிறகு ஏன் உடற்பயிற்சி செய்து சமூக ஊடகங்களில் பதிவிடுகிறார்கள் என்று. அங்குதான் நீங்கள் இளைஞர்களின் நல்மனதை புரிந்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சியால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துகிறார்கள். எனவே இளைஞர்களின் உடற்பயிற்சி ஆர்வம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமே என்று கூறி இவ்வரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இளைஞர் சக்தி இந்தியாவின் சக்தி என்பார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களோ அழகியலின் மோகத்துக்குள் மூழ்கி இருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? வீட்டில் எந்த வேலையும் செய்யாம வேலை சரியா உண்ணாம வெந்ததும் வேகாததுமா வயிற்றுள்ள போட்டுட்டு பருமனை பாதியாக்குறன்ற பேரில் உடற்பயிற்சி செய்கிறவங்க ஒரு கூட்டம்னா, விதவிதமா படம் எடுத்து அதுக்கு பல பட்டி பார்த்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்காக போடுவது மற்றொரு கூட்டம். அதிலும் சோதனை என்ன தெரியுமா? அந்த உடற்பயிற்சி கூடத்தில் இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு படம் எடுத்து போடுவாங்க பாருங்க. பாவம், அந்த கண்ணாடிக்கு கண்ணு இருந்தால் அழுதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் பார்க்கணுமாடான்னு கண்ணையே மூடி இருக்கும். திரைப்படங்களில் கூட கதாநாயகர்கள் அவர்களினுடைய கதைக்கு ஏற்ப தங்களுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்பது பார்வையாளரை கவர வேண்டும் என்பதான ஒரே ஒரு அழகியல் நோக்குக்காக தங்களுடைய உடல் அமைப்பையே மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் கூட உடற்பயிற்சி சேரும்போது வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி எனக்கு உடல் வேணும்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எங்க அழகியல் நோக்கிற்காக மட்டும்தானே அது பேசப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியத்திற்காக தான் உடற்பயிற்சி செய்கிறார்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய 20 கிலோ சிலிண்டரை கூட நவுத்தி வைக்க மாட்டாங்க. ஆனால் உடற்பயிற்சி கூடத்தில் 40 கிலோவை தூக்கி சாதனை காட்டுவாங்க. அப்படியானால் அது ஆரோக்கியம் என்று நினைத்தாவது அங்கு செய்திருக்கலாம் தானே. அது மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்கள் எல்லாத்திலும் வேகம்தான். இன்றைய இளைஞர்கள் அதீத ஒரு தீர்வுக்காக ஸ்டீராய்டுகளை பயன்படுத்தி அழகியலுக்காக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தவறு செய்பவர்களை விட தவறு செய்ய தூண்டுபவர்களே இந்த ஒரு உலகத்தில் அதிகம். நாம் அழகியலுக்காக உடற்பயிற்சி செய்வதை விட அழகியலுக்காக உடற்பயிற்சி செய்ய தூண்டுபவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவன் எடை அதிகமாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு பெண் கொடுக்க கூட இந்த சமூகம் மறுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் அழகியலுக்காக மட்டுமே பல ஆண்மகன்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கட்டுக்கட்டாக தசைகளை கட்டி சிக்ஸ் பேக்ஸ் வைப்பதுதான் ஆரோக்கியமா என்ன? அன்றைக்கு என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாமல் 108, 115 என்ற வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் என்ன உடற்பயிற்சி செய்தார்கள்? நாள்தோறும் வீட்டில் வேலை செய்து நல்ல உணவை உண்டார்களே, அது ஆரோக்கியமா? உடற்பயிற்சி என்ற பெயரில் உடற்பயிற்சி கூடம் சென்று விதவிதமாக படம் எடுத்து பொழுதுபோக்குவது ஆரோக்கியமா? ஆகவே இன்றைய இளைஞர்கள் அழகியலுக்காக உடற்பயிற்சி செய்வதோடு அறிவழகு மேம்படுவதற்காக தங்களுடைய மூளையும் சேர்த்து உடற்பயிற்சியோடு செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டெல்லா அண்ட் மோனிஷா எப்படி பேசுனீங்கன்னு நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. அதுவும் நீங்கள் உங்களுக்கு சொந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி சொன்னீங்க. நாங்கள் உடல் பயிற்சியினுடைய ஆரோக்கியத்தை பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உச்சரிப்பு கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிற போது அந்த பள்ளி அப்படிங்கிற அந்த சொல் கொஞ்சம் சட்டுன்னு கேட்டுச்சு எனக்கு. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் நீங்கள் பேசுகிற போது நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டே பேசுகிறீங்க. அழகியலுக்கு அழுத்தம் நிறுத்தமாக பேச வேண்டியது தான். அந்த மாதிரிமா நான் இவ்வளோ அழகாக இருக்கேன்னா அது காரணமே நான் அப்படி நீங்கள் அழகியலுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அந்த கண்ணாடிலாம் வச்சு பயமுறுத்தலாம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கட்சிக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம், இப்போ கட்சிக்காரன் தப்பே பண்ணியிருப்பான். ஆனால் அவன் மாதிரி ஒருத்தன் ஒரு உலகத்திலே கிடையாதுங்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். ஏன்னா நம்ம தொழில் தர்மம்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி தலைப்பு தர்மம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி அதுக்கேற்றபடி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லது, நல்ல தலைப்பு. அது வந்தோடனே நானும் செல்வேந்திரனும் அதை பார்த்து சொல்லிக்கிட்டோம்.
இன்றைக்கி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அறம் பேசினோம், அதெல்லாமே பேசினோம். இது இன்றைக்கி சூழலில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் உடற்பயிற்சி கொடுத்துக்கு போகிறாங்க, சமூக ஊடகத்தில் எல்லாரும் போடுறாங்க. இப்போ இதில் ஆரோக்கியமும் இருக்குது, உடலியல் அழகும் இருக்குது. அப்படி நீங்கள் பேசும்போது இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் சொல்கிறீங்க, சரி. ஆனால் இன்றைக்கி ஆரோக்கியத்தை நோக்கி இளைஞர்கள் ஓடுகிற வேகம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லவே மறந்துட்டீங்க. இன்றைக்கி எல்லாரும் போய் மறுபடியும் நம்ம பழைய கலைகளை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி களரி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சிலம்பம் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிருக்குல்ல, நீங்கள் அதை பேசியிருக்கணும்ல. இன்றைக்கி ஆரோக்கியத்தை நோக்கி ஒரு பெரும்படை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம உணவு முறையில் இருக்கிற சிக்கல்கள், மருத்துவ சிக்கல்கள்லாம் கடந்து அதை பற்றி நீங்கள் எடுத்து அடுக்கியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் தொகுதியில் வேறு சொல்லிவிட்டு சலுகைகளை ரொம்ப குறைவாக கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்கம்மா. வீட்டில் யாராவது பாடி பில்டிங் பண்ணுறாங்களா? இல்லையா? அண்ணன் பண்ணுறாரு தான் பயந்துருக்காங்க பாவம். அண்ணன் பாடி பில்டிங் பண்ணுறாராம், பார்த்துட்டு வர திட்டுவார்னு பயந்துட்டீங்களா? நீங்கள் கேஸ் விஷயம் சொன்னீங்க, அண்ணன் சிலிண்டரை ரசித்தாங்க, நானும் ரசித்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீராய்டு சொன்னீங்க. ஸ்டீராய்டெலாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசணும்ல, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. உயிரை போக்குகிறார்கள் இளைஞர்கள். உடலியல் அழகுக்காக சாப்பிட்டுட்டு ஜிம்மில் மயக்கம் போட்டு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போகிறாங்க. அது எவ்வளோ கொடுமையான விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ஏன் சார் ஜிம்முக்கு போகிறாங்க? போகிறதுனா முன்னாடியே போக வேண்டியதானே? அது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாதம் கட்டிட்டு அப்புறம் வருஷம் ஜனவரி 1 பார்த்தா ஊரில் இருக்கவன் பூரா போய் ஜிம்மில் காசு கட்டுவாங்க, அப்புறம் ஒரு வயலும் போக மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்கன்னா இன்னும் வலுவாக இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தேவையான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுன மாதிரி இருந்திருக்கும். எங்களுக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லைங்க, வேறு வழியெல்லாம் பேசணுங்கிற மாதிரி பேசின வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனாலும் 2 பேருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஏன் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க? சும்மா சந்தோஷமாக இருக்கேன். அதாவது இயன் மருத்துவர்னு சொன்னீங்க. நம்ம இருக்கிறது ஃபாரின்லங்கிறதுனால அது வேறு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அது ஃபிசியோதெரபிஸ்ட்னு அர்த்தம். 2வது இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்க்கும்போது ஜிம்முக்கு போகலாமா போகக்கூடாதா, ஃபோனை கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதான்லாம் தோணுது. அதாவது வீட்டில் சிலிண்டரை தூக்குற, நீ ஜிம்மில் 40 கிலோ தூக்குறிய, வீட்டில் சிலிண்டரை தூக்குறியன்னா ஏமா ஜிம்மில் ட்ரெட்மில்ல ஓடுறேன், ஆஃபீஸுக்கும் ஓடியே போயேன்னு சொல்லுவீங்க போல தெரியுது இல்லையா? என்ன ஒரு கால் எடுக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஆமாம், ரொம்ப நல்ல கேள்வி தான் அது. ரொம்ப ரசித்தோம் அதை. நீங்கள் இது ஒரு வழக்காடு மன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. உங்கள் தரப்புக்கு ஓங்கி அடிச்சிடணும். உங்கள் கருத்து வேறையாக கூட இருக்கலாம், ஆனால் போட்டின்னு வந்துருச்சுன்னா அதில் நின்றுரும். ஐயா வைரமுத்து அவர்களுடைய ஒரு நல்ல மேற்கோள் இருக்குது. 4 கால் இனம் கொளுத்தால் அழகு, 2 கால் இனம் இளைத்தால் அழகு. அப்படி இருக்கும்போது ஜிம்முக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய இன்ஸ்டன்ட் ரிவார்டு என்பது அழகு தான். நீண்டகால அடிப்படையில் ஆரோக்கியம் என்பது நிலைபெற்று இருக்க முடியும். 2 பேருமே மிக சிறப்பாக தான் பேசுனீங்க. ஆனால் இன்னும் உங்களுடைய வாதத்தினுடைய தர்க்கத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்படி அடுக்குனா இன்னொருத்தரால் டிஸ்மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு தர்க்கங்களை அதில் அடுக்கிடணும். 1. 2வது, இவங்க போன சுற்றில் ரொம்ப கவிதை மொழியில் பேசுனாங்க. இந்த சுற்றில் ரொம்ப இயல்பாக ஒரு அன்றாட வழக்கு மொழியில் பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே சுரத்து குறையக்கூடாது. அது மேலும் 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 போய் ஒரு உச்சத்தை தான் அடையணும். 3 நிமிஷத்துக்குள்ளாரே எனர்ஜியெல்லாம் இழக்கக்கூடாது. ஓகேவா? வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. அடுத்த போட்டியாளர்கள் யார், அவங்களோட தலைப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நர்மதா வெர்சஸ் எஃபீனா மேரி. அவங்களோட தலைப்பு AI தொழில்நுட்பம் கற்றலின் ஊற்று வெர்சஸ் பயன்பாட்டில் கூற்று. ஓகே, யார் பேச போறீங்க அப்படிங்கறத நடுவர் தான் முடிவு பண்ண போறாங்க. பூவா தலையா? நீங்க பூ. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க முதல்ல பேச போறீங்களா இல்ல அவங்கள முதல்ல பேச விட போறீங்களா? அவங்க முதல்ல பேச. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் எஃபீனா மேரி. வணக்கம். நீங்கள் புது யுகம் தொலைக்காட்சியின் தமிழோடு உறவாடு என்ற பேச்சு போட்டியில் தேர்வானதில் மகிழ்ச்சி. உங்கள் உரையை என்னிடம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு உரையை தயார் செய்து தருகிறேன் என்று செயற்கை நுண்ணறிவு செயலிகளிடம் உரையாடாமல் இங்கு வந்து அமர்ந்திருப்பவர்கள் யாருமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டிலே பொதுவாக இருக்கக்கூடிய கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், ஏன் இயல், இசை, நாடக கலைகளை கூட ஒற்றை நபரால் ஒரே சமயத்தில் ஒரே செயலியிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்றால் செயற்கை நுண்ணறிவு கற்றலின் ஊற்றே. ஒரு தனி மனிதனினுடைய தொடக்க கல்வியில் தொடங்கி அவன் உயர்கல்வியை முடித்து வேலைக்கு செல்லும் வரை அவனுக்கு ஒரு சிறப்பான ஊன்றுகோலாக இருப்பது இந்த செயற்கை நுண்ணறிவு. அமெரிக்காவிலே 40% குழந்தைகள் தங்களுடைய தொடக்க கல்வியை, அதாவது அடிப்படை மொழியை, இந்த செயற்கை நுண்ணறிவு செயலிகளிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள் என்கிறது BBC நிறுவனம்.
அது மட்டுமா, அடுத்து அவன் உயர்கல்விக்கு செல்லும் போது அவன் எந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவனுக்காகவே தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலோசனையை வழங்குவதும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அவன் உயர்கல்வியை முடித்து வேலைக்கு செல்லும் போது தொடக்க கல்வியிலே அவனுக்கு பிழையின்றி விடுப்பு விண்ணப்பம் எழுதி கொடுத்த அதே செயற்கை நுண்ணறிவு அவனுக்கு வேலை விண்ணப்பத்தையும் எழுதி கொடுக்கிறது. மருத்துவத்துறையை பார்த்தோம் என்றால், சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையிலே கண் விழித்திரை பாதிப்புக்கு அறுவை சிகிச்சை அற்ற செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட கண்ணாடியில் தொடங்கி அமெரிக்காவிலே ஷெல்லா டூத் என்ற பெண்மணிக்கு புற்றுநோயை கண்டுபிடித்து தொடக்கத்திலேயே அதற்கு சரியான மருந்துகளை கொடுத்து சரி செய்தது வரை மருத்துவத்துறையிலே இந்த செயற்கை நுண்ணறிவு செய்தது அளப்பரியது எனலாம். சமீபத்திலே கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களினுடைய மழை என்ற கவிதையை மிக அருமையாக இசை வடிவம் கொடுத்திருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு. அடுத்து வ.உ.சி. அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை செயற்கை நுண்ணறிவு நாவாய் என்ற பெயரிலே திரைப்படமாகவும் எடுத்து வருகிறது. அது மட்டுமா, அல்போனியாவிலே இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பதற்காக முதல் பெண் அமைச்சராக பதவி ஏற்றிருப்பதும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். ஏன், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு ஆசிரியர்களே இந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற சோஃபியா என்ற இயந்திர பெண்மணியாகவும் இருக்கலாம். சுருக்கமாக கூறப்போனால், பணக்காரர்களின் மகிழுந்தையும் இந்த செயற்கை நுண்ணறிவு ஓட்டுகிறது. மழலையர் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளிடமும் கூகுள் ஜெமினி இருக்கிறது. ஏன், அந்த கூகுள் ஜெமினியால் தன்னுடைய பெற்றோரை இழந்த, தன்னுடைய உறவினர்களை இழந்த எத்தனையோ பேருக்கு உருவ படத்தை தனது கண்முன்னே காட்டி இருக்கிறது இந்த கூகுள் ஜெமினி. இதையெல்லாம் அறிந்துதானோ என்னவோ 73 வயதிலும் அயல் நாட்டிற்கு சென்று செயற்கை நுண்ணறிவு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார் கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு என்று ஆபத்து என்று எச்சரிக்கும் அதே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் ஆண்டுக்கு 135 பில்லியன் கோடி இதனுடைய மேம்பாட்டிற்காக செலவு செய்கிறது என்றால், நிச்சயம் இந்த செயற்கை நுண்ணறிவு கற்றலின் ஊற்றே, கற்போரின் கருவூலமே. செயற்கை நுண்ணறிவு என்றால் அச்சம் வருகிறதா, மகிழ்ச்சி வருகிறதா? நாம் அச்சப்படும் அளவுக்கு பயங்கரவாத சொல்லல்ல, அது வெறும் தொழில்நுட்பம்தான். ஏன் அதை கண்டு அஞ்சுகிறோம்? அதை வைத்து அதை பயன்படுத்தும் நபர்களால், அதனால் நடக்கும் நிகழ்வுகளால் தானே. இன்று 3 நிமிடத்திற்கு மேல் ஒரு மாணவனையோ ஒரு இளைஞனையோ ஒரு செயலில் அந்த கருத்தை தாண்டி அவனை யோசிக்காமல் கட்டுப்படுத்த நம்மால் முடியவே இல்லை. யாருக்கும் அந்த பொறுமை என்பது இல்லவே இல்லை. இதை விடலாம், நாற்காலியில் அமர்ந்திருக்கும் உங்களை இராணுவ உடை போட்டு என்னால் உங்களை சண்டையிட வைக்க முடியும். அது மட்டுமா, நீங்கள் சொல்லாத ஒரு கருத்தை எனக்கு சாதகமாக சொன்னதாக என்னால் மாற்ற முடியும். இது சிரிப்புக்காக இருக்கலாம், ஆனால் இதனின் கருப்பு பக்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் சிறுவர்களும் மட்டும்தான், பிரபலங்களும் தான். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2023 வெளியீட்டின்படி 2022 சைபர் குற்றங்கள் 65,000 இருந்து 2023 ஒரே வருடத்தில் 86,000 ஆகியிருக்கிறது என்றால் இது கற்றலின் ஊற்றா அல்லது பயன்பாட்டில் கூத்தா? முன்பெல்லாம் ஒரு பொருளுக்கான விளக்கம் என்றால் 1-2 புத்தகங்களை புரட்டவில்லை என்றால் ஓடியாவது நூலகத்திற்கு சென்று ஒரு கேள்விக்கு 10 விடைகளை கற்றறிந்து வருவோம். இன்று ஒரு செயலியை தட்டினால் அந்த செயலி விரல் நுனியில் பதில்களை வைத்திருக்கிறது. மூளை சோம்பல் உருவாகுகிறது. கவனம். இது மட்டுமல்ல, இன்று இல்லாதவங்களெல்லாம் நம்மளால மறைஞ்சவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அது உண்மை. உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் பகிர்ந்தால், ஒரு முழுக்கை சட்டை அணிந்த படத்தை நீங்கள் பகிர்ந்தால், முழங்கையில் இருக்கும் மச்சத்தை அதனால் உருவாக்க முடியும், காட்ட முடியும். ஏனென்றால் உங்களின் தரவுகள் கவனமாக மௌனமாக திருடப்படுகிறது. இது கற்றலின் ஊட்டா, பயன்பாட்டின் கூத்தா? அதையே உருவாக்கி மகிழ்ந்த வெற்றி பெற்ற பணக்காரரான நிறுவனர் தான் சொல்கிறார், மிக மிக கவனமாக இருங்கள் செயற்கை நுண்ணறிவில் என்று. ஏனென்றால் சிலருக்கு ஆசிரியராக, கற்பித்தவராக, முன்னோடியாக மட்டும் செயற்கை நுண்ணறிவில்லை. சிலருக்கு அம்மாவாக, அப்பாவாக, நண்பனாக கூட இருக்கிறது. கேட்குறாங்களே சார், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கிட்ட கேட்குறாங்களே, இதுவரை மோட்டார் வாகனமிடமும் டெடிபியரிடமும் பெயர் வைத்து கொஞ்சிய நம் குழந்தைகள் செயற்கை நுண்ணறிவுக்கு பெயர் வைத்து கொஞ்சுகிறது. இது கற்றலின் ஊற்றா, பயன்பாட்டின் கூத்தா? இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாதது வேறொன்றும் இல்லை. அதில் நாம் சொல்லப்படாத செயற்கை நுண்ணறிவுகளால் உருவாக்கப்பட்ட ஆபாச வீடியோக்கள் எத்தனை வருகிறது.
இது கற்றலின் ஊற்றா செயல்பாட்டின் கூத்தா? அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேலை வாய்ப்பு இங்கு பறிபோகி கொண்டு இருக்கிறது. முன்பெல்லாம் வட மாநிலத்தவர் வந்தார்கள், நம்மளுடைய வேலையை பறித்து கொண்டார்கள் குறைந்த சம்பளத்தால். இன்று மௌனமாக தொழில்நுட்பத்தால் வேலை செய்யும் அனைவருடைய வேலைவாய்ப்பும் பறிபோய் கொண்டிருக்கிறது. இது கற்றலின் ஊற்றா பயன்பாட்டின் கூத்தா? அம்மா அப்பாவுக்கு தெரியாத நமக்கு என்ன பிடிக்கும்ன்ற உணவு இன்னைக்கு உணவு செயலிக்கு தெரியுதே. நீங்க இன்னைக்கு இந்த மூட்ல தான் இருப்பீங்க, ஒரு பிரியாணி சாப்பிடுங்க, அது கூட ஒரு கோக்கு குடிச்சா நல்லா தான் இருக்கும். இது கற்றலின் ஊற்றா பயன்பாட்டின் கூத்தா? இன்னும் 10-20 வருடங்களில் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை உணவு செயலி முதலாளி தான் முடிவு செய்கிறார் என்கிறார்கள். இது கற்றலின் ஊற்றா பயன்பாட்டின் கூத்தா? இங்கு அதன் மூலம் நடக்கும் வளர்ச்சிகளை நான் மறக்கவில்லை, அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் அதனால் ஏற்படும் பயன்பாட்டின் கூத்துக்களையும் நீங்கள் மறுக்காமல் ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்று பயன்பாட்டில் கூத்து என்பது நாம் சிரிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் சிந்திப்பதற்கும் என்பதை நீங்கள் கவனத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது கற்றலின் ஊற்றல்ல, பயன்பாட்டில் கூத்து. இது ஒரு ஆசிரியர் நமக்கு பாடம் நடத்தும் போது நம்ம வைகை புயல் சொல்ற மாதிரி வெங்காயத்தை பரபரன்னு தூவி விட்டு அது அப்படி மழை இடிஞ்சிச்சு வானம் விழுந்துச்சுன்னு மாங்குன்னு பாடம் நடத்தி இப்போ நான் வித்தியாசமா உங்களுக்கு பாடம் நடத்தினேன்ல, அதை மாதிரி நீங்க ஒரு ஒப்படைப்பு வித்தியாசமா கிரியேட்டிவா ஆங்கிலத்தை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கவும் ஒரு புதிதாக ஒரு ஒப்படைப்பை செய்து கொண்டு ஒப்படை என்றால் ஒரு வித்தியாசமான ஒப்படைப்பு என்று அதிலேயே தெரிகிறான். அங்கு நம்மளுடைய சிந்திக்கும் திறன் சோம்பலை உருவாக்குகிறது, சிந்திக்கும் திறன் குறைபடுகிறது என்பதுதான் உண்மை. இது கற்றலின் ஊற்றா பயன்பாட்டின் கூத்தா? எனவே இது கற்றலின் ஊற்று என்பதை நான் மறுக்கவில்லை, பயன்பாட்டின் ஊற்று என்பதையும் நீங்கள் மறுக்கக்கூடாது. கற்றலின் ஊற்று என்பது ஒருவர் இருவர் ஒரு ஜனத்தொகையில் 1% மக்கள் பயன்படுத்துவதில் நான் பெரும்பான்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இது கற்றலின் ஊற்றல்ல, பயன்பாட்டின் கூத்து என்பதுதான் சரி. எனவே நான் நினைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எஃபினா, மேரி, நர்மதா எப்படி பேசுறீங்க? நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். குறைவா பேசுறது எப்படி நம்ம குறைபாடா சொன்னமோ அதுபோல அந்த ஆர்வ மிகுதியில் நம்ம வாட்டுக்கு வீடு வரைக்கும் ஓடிடக்கூடாது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் எங்கனக்குள்ளே ஓட சொல்லிருக்காங்களோ அங்கே தான் நிற்கணும். நீங்கள் அதிகமான நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, ஆனால் உங்களுடைய குரலில் கோபம் இருந்தது, அது நல்லா இருந்தது. இப்படி தான் இருக்கணும். ஏன்னா டிபேட் அந்த ஸ்டைலில் பேசுகிறப்ப அதுக்கான செய்திகளெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு பாராட்டுகள். அதே போல் நீங்கள் எடுத்து கொடுத்த செய்திகளெல்லாம் நல்ல மகிழ்வாகவும் அழகான விஷயங்களெல்லாம் சொன்னீங்க. இது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்திலே புதுசாக ஒரு செய்தி வந்துருச்சு, அதுதான் பெரிய ஆச்சரியம். நான் போன ஆண்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நான் ஒரு கவிதையை சொல்ல அதை 8 மெட்டில் பாட்டு போட்டு கொடுத்துருச்சு. ரெக்கார்டிங் தியேட்டர் போகாமல், சிங்கரை பார்க்காம, மியூசிக்கை ஒன்றும் கம்போஸ் பண்ணாமல் அது ஒரு 13 செகண்டில் போட்டு கொடுத்துச்சு. நான் வியந்து நடுங்கி போயிட்டேன். அதை பார்த்து சந்தோஷமாகவும் பயமாகவும் இருந்தது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, 2 பேருக்கும் பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பான வாதம். எஃபினா ஏஐ என்பது இன்றைய வாழ்க்கையில் அதனுடைய இடம் எங்கெல்லாம் இருக்குன்னு ரொம்ப மறுக்கவே முடியாத தர்க்கங்களை அடுக்கிக்கிட்டே போனீங்க. ரொம்ப நான் சமீபத்தில் குடும்பத்தோட ஒரு வெளிநாட்டு பயணம் போகும்போது அதற்கான ஐட்டனரி எங்கே தங்கலாம், எங்கே டிக்கெட் புக் பண்ணணும், என்ன சாப்பிடலாங்கிறது உள்பட எல்லாமே ஏஐ ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ரொம்ப மறுக்க முடியாத நிறைய தர்க்கங்களோடு நீங்கள் வச்சிங்க. நர்மதாவும் அது 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 இப்போ இமீடியட்டாக உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தீ விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப அழகாக பட்டியல் போட்டாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த யுகத்தில் இந்த ஏஐ என்ன பண்ணியிருக்குன்னா எதையுமே நம்ப முடியாது, எல்லாத்தையும் சரிபார்த்து தான் ஆகணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி இதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறளை கொடு என்று சொன்னால் 1330 திருக்குறள்லேருந்து அது தேடி எடுத்து தராது. அதுவே ஒரு திருக்குறளை உருவாக்கி நமக்கு தரும். அது உண்மைன்னு நினச்சி நீங்கள் ஒரு சபையில் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா பயங்கரமாக அவமானப்பட வேண்டியிருக்கும். இது ஒரு ஆபத்து. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏஐ எவ்வளவு பெரிய இன்க்ளூசிவ்னஸ் இருக்குல்ல. அறிவு என்பது சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு தான் கிடைக்கும், பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் உயர்ந்த கல்வி கிடைக்கும்னு இருக்கிற ஒரு காலத்தில் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக உரையாடி உலகத்துடைய ஒட்டுமொத்த அறிவையும் அவங்களுடைய உள்ளங்கையில் எடுத்துக்க முடியுது. அதற்கான ஒரு வாய்ப்பை ஏஐ கொடுக்குது. இது இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதோட வேலை வாய்ப்போடு அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. முதல்ல இந்த தலைப்புக்குள்ளார அந்த தலைப்புக்கு வெளியாது அதோடைய அபாயத்தில் வேலை வாய்ப்பு போயிடுங்கிறது. இது கற்றலின் ஊற்றா அபாயமான்றதை பற்றி தான் பேச்சு. அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு நல்ல நவீன பார்வை அல்லங்கிறத என் கருத்து. என்னென்னா, கணக்கு நோட்டில் லெட்ஜர் எழுதிக்கிட்டு இருக்கும்போது கால்குலேட்டர்னு ஒன்று வந்திருக்காயா,
அது எல்லாத்தையும் அடித்து சொல்லிருமாயா, ஒரு வயலுக்கு வேலை இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்தபோது ஐயா கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இனிமேல் ஒரு வயலுக்கு வேலை கிடையாது, ஒரு ஆஃபீஸ் முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்துடும், மீதி எல்லாரும் நடுரோட்டுக்கு வந்துடுவீங்கன்னு ஒரு அபாயம் கொடுத்தாங்க. அதே போல தான் இந்த தொழில்நுட்பங்கள் ஒருபோதும் மானுடர்கள் அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சிருமா அப்படின்னா இல்லை. அது இன்னும் கொஞ்சம் மானுட மேன்மைக்கும் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்கு தான் அது உதவுமே தவிர இது போன்ற அச்சங்கள் இருக்குல்ல அது தேவையற்றதுன்றத என்னுடைய கருத்து. ரெண்டு பேருமே ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் சலிக்காமல் உங்கள் கருத்துக்களை எடுத்து வச்சுங்க. நேரத்தில் கவனம் வேணும். அதே மாதிரி பேச்சுடைய இடைவெளியில் கான்ஃபிடென்ஸை இழக்கக்கூடாது. திடீரென்று பேச்சு வழக்குக்கு மாறுறதும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை விடுறதும் விடவே கூடாது. ஒரு பேச்சுன்னா ஆற்றலுக்கான நடையில் தான் அது இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது, கவனத்தில் வச்சுக்கோங்க. எஃபினா மேரி ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. நீங்கள் எடுத்து கொண்டு வந்த உதாரணங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் பிபிசியுடைய தரவில் ஆரம்பித்து கமலஹாசன் சாரை கடைசியாக உதாரணம் காட்டின வரைக்கும் ரொம்ப நேர்த்தியான உரை. நடுவில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சர்ஜரிக்கு பதிலாக ஒரு ஸ்பெக்ஸை கொண்டு வருது, ஒரு புற்றுநோயை கண்டுபிடிக்க வருது, இதெல்லாம் வந்து கற்றல்ல இருந்து பயன்பாட்டு பக்கம் போயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உங்கள் பேச்சு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஏன்னா சமீபத்திய செய்தி, ஒரு ஜப்பானிய இளைஞன் 2 வருடமாக வேலை தேடுறாரு, அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு ஏஐ கொடுத்த ரெசியூமை யூஸ் பண்ணி அந்த ஆளுக்கு 51 லட்சம் வருட வருமானத்தில் வேலை கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ணன் சொன்னது தான், எந்த பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரையும் கற்றலின் குடைக்கு கீழ் சமமாக கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய சமூக நீதி பார்வையில் அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்று. ரொம்ப அழகாக பேசுனீங்க, வாழ்த்துகள். நீங்கள் தொடங்கும் போது நடுவர்கள் திடீர்னு உங்களை ராணுவ உடையில் மாற்றி என்னால் சண்டை ஓட்டுக்க வைக்க முடியும்னே நாங்களாம் ரசித்தோம். உங்ககிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை அறிவு இருக்குது. உங்ககிட்ட ஒரு நீங்கள் எளிய நடிக்கு நடுவில் போனீங்கல்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்கல்ல, அது வந்து உங்கள் பேச்சை வந்து கீழே இறக்கிது, எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஏமாற்றத்துக்குள்ளான மாதிரி இருக்குது. அந்த மச்சம் வந்து பெரிய அளவில் எல்லாரையும் பாதித்த செய்தி. ஒரு பெண் முழுக்கை ஆடை அணிந்த ஒரு உடைய ஜெமினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பில் போட்டு அவங்க உடையை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அடுத்த புகைப்படத்தில் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வருது, அதில் தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே தோள்பட்டையில் மச்சம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் முழுக்கை ஆடை அணிஞ்சிருக்கா. அப்போ அந்த பொண்ணுடைய தோள்பட்டையில் மச்சம் இருக்கிறது எப்படி ஏஐக்கு தெரிஞ்சிருந்தது? அப்போ அந்த பொண்ணுடைய வெளிக்காட்டாத இன்னும் எத்தனை முகங்கள் ஏஐக்கு தெரிஞ்சிருக்கு? இது எங்கே அப்லோட் செய்யப்பட போகுது? இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுதுங்கிற கேள்வி இருக்குல்ல, இது சமூகத்தை பயமுறுத்துது. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நீங்கள் சொன்னது தான். இன்றைக்கி ஒரு பெண் பாதுகாப்பாக அதனுடைய படத்தை வெளியே போட முடியாதா? மார்ஃபிங்கிற ஒன்றை முன்னாடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இன்றைக்கி கண்டுபிடிப்புகளுக்கு அப்பால் கையை மீறி போயிருச்சுங்கிற அந்த பெரிய பயத்தையும் அச்சத்தையும் நீங்கள் எடுத்து இன்னும் உறுதியாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க பேச்சை நீங்கள் ஒருபடி மேலே போய் தொட்டிருப்பீங்க. நல்ல தலைப்பு, நல்லா பேசுகிறீங்க, இன்னும் உறுதியாக பேசுங்க. 2 பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் எஃபினா மேரி அண்ட் நர்மதா. ஒரு நிமிஷம், இந்த வேலை வாய்ப்பு ஐயா சொன்னீங்கல்ல செலவிதம், 1980 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜர் வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து பேங்க்குகளில் இது பண்ணாராம். உடனடியாக 2 நாள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இந்தியா முழுக்க. இதன் மூலமாக எங்கள் வேலையெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி 1980. அப்புறம் என்னமோ செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2025 அதே மேனேஜரோ இல்லை அதுக்கு பிறகு வந்த மேனேஜரோ இனிமேல் யாருமே கணினியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம் அப்படின்னு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னு சொன்னாங்கல்ல, அதே ஆளுக தான். அப்போ ஒன்று வர்ற போது பயப்படுறதும், அது பயன்படுத்தின பிறகு அது இல்லாமல் போட செத்து போயிடுவேன்னு சொல்கிறதும், இந்த அளவுக்கு 2ஐயுமே நம்ம பார்க்கக்கூடிய யுகத்தில் இருக்கோம். அதுதான் பெரிய விஷயம். இது 2ஐயும் ஒன்று நம்ம தாத்தா பார்த்துருக்க மாட்டார், இன்னொன்று நம்ம பேரன் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நம்ம வந்து நடுவில் விஷயங்களை பார்த்துருக்குறோம். ரொம்ப அற்புதமான செய்திகள். இப்போ சொன்னாங்க பாருங்க, இந்த மச்ச விஷயம். நான் சும்மா இருக்க மாட்டாம பெர்ப்ளெக்சிட்டிட்ட யார் ஞான சம்பந்தன்னு என்னை பற்றி கேட்டேன். நம்ப மாட்டீங்க, நானே நம்பலை. அது பாட்டுக்கு என்னையை பற்றி எல்லாமே சொல்லுது. எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளையை கிள்ளி வச்சேன்னா அதெல்லாம் சொல்லிடுமோன்னு பயந்துட்டேன் நான். அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து உள்ளே போய் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இது 2ம் எவ்வளோ முக்கியமானது, அதே சமயத்தில் எவ்வளோ பயங்கரமானதுங்கிற விஷயத்த அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் 2 பேரும். நன்றி. அடுத்த 2 போட்டியாளர்கள் யார், அவர்களுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். யுவசங்கர் வெர்சஸ் சிவரஞ்சனி. அவங்களோட தலைப்பு
இன்றைய நாம் முற்போக்கானவர்களே வெர்சஸ் பிற்போக்கானவர்களே. யுவசங்கர் அண்ட் சிவரஞ்சனி, ஸோ யார் முதல்ல பேச போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முத்துக்குமரன், ஒரே நிமிஷம், பூவா தலையா கேட்கல, யாரு பூ யாரு தலை? நீங்க என்ன தலை? நீங்க பூ, வேற வழி இல்ல. பூ விழுந்திருக்கு, ஸோ நீங்க தான் பூ இல்லையா? ஓகே, ஸோ யுவசங்கர் தான் முடிவு பண்ண போற, பேசுறீங்க முதல்ல. ஆஹா ஆஹா. மூட நம்பிக்கைகளையே தன்னுடைய முழு நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்களே வணக்கம். இன்றைய நாம் பிற்போக்கானவர்கள் தான் என்பதனை நான் மெய்ப்பிக்க மூட நம்பிக்கை என்ற ஒற்றை சொல் போதும் எனக்கு. ஏனென்றால் இதற்குள் தான் நாம் குறித்து பார்க்கின்ற சாதகமும் இருக்கிறது, பிரித்து பார்க்கின்ற சாதிகளும் கிடைக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நாட்டில் இதிகாசங்களை தோன்றியதையே நான் மாபெரும் பிழையாக பார்க்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் சாதி என்ற ஒன்று நாட்டில் தோன்றியது என்று சொன்னால் அது இதிகாசங்களிலிருந்து தான். இதற்கு மகாபாரதத்தில் கர்ணனை தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என திட்டியதும் கற்ற கல்விக்காக ஏகலைவனின் விரலை வெட்டியதும் தான் சாட்சி. வாழ்வின் நெறிகளை காட்டும் இதிகாசத்தில் தீண்டாமையின் வன்மங்கள் தீட்டப்பட்டது எதற்காக? அனைவரையும் சமம் என்று பார்க்கின்ற இறைவனை காட்டுகின்ற நூலில் தீண்டாமையை காட்டியது எதற்காக? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற பொது அறம் காட்டும் தன்மை இறைவனால் படைக்கப்பட்ட வள்ளுவருக்கே இருந்தபோது அவரை படைத்த இறைவனுக்கு இருக்காதா? இதை கூட இன்னும் நாம் அறியாமல் நம் வாழ்க்கையை சாதி சான்றிதழை கொண்டுதான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைய நாம் பிற்போக்கானவர்கள் தான். சமீபத்தில் ஒரு ஐக்கு படித்தேன். நாட்டில் போலி ஜோதிடர்கள் உருவாகிவிட்டதாக மக்களிடையே ஒரு சலசலப்பு. இன்னும் கூட மக்களுக்கு தெரியவில்லை, ஜோதிடர்களில் போலி என்பதே இல்லை. காரணம், ஜோதிடம் என்பதே போலிதான். 2026 யார் முதலமைச்சர் என்பதை ஒரு சில ஜோதிடர்கள் இன்றே முடிவு செய்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமாக செயலாக இருக்கிறது. தமிழகத்தில் வாக்குரிமை பெற்ற 6,14,17,805 பேர் சேர்ந்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் ஒரு நபரை இன்றே தம் ஒற்றை வாக்கினால் ஒருவர் தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் இன்றைய நாம் பிற்போக்கானவர்கள் தான். இளையவன் தான் நாடாள்வான் என்று உரைத்த ஜோதிடரின் வார்த்தையை தவறு என்று காட்டிட அன்றே துறவு என்பதை ஆற்றினார் இளங்கோவடிகள். இருப்பினும் நாம் எதிர்காலத்தை கணிப்பதற்காக சாரசாரையாக சாதகங்களை நீட்டுகிறோம் என்று சொன்னால் இன்றைய நாம் பிற்போக்கானவர்கள் தான். எதிர்வினைகளை எதிர்க்க எலுமிச்சைகளை மிதிப்பதும் எதிர்பார்த்தது கிடைக்க சில மந்திரங்களை துதிப்பதுமே நம் நாட்டின் மக்களிடையே பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. முடக்கப்பட வேண்டிய மூட நம்பிக்கைகள் நம் நாட்டு மக்களிடையே மூழ்கி போனதற்கான காரணம் ஒரு சில நபர்கள் வலையொலி மூலமாக சமூக ஊடகங்களின் மூலமாக பரப்புகின்ற வதந்திதான் இதற்கு காரணம். நான் கேட்கின்றேன், கை கூப்பி வணங்காத கடவுள் கையில் கையிட்ட பிறகுதான் உதவும் என்று சொன்னால் இன்றைய நாம் பிற்போக்கானவர்கள் தான். இன்னும் கூட நான் சொல்வதை மறுத்து வரும் வலையொலி மூலமாக பார்க்கின்ற வீடியோகளுக்கு லைக் செய்தால்தான் நம் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைய நாம் பிற்போக்கானவர்களே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். முடிந்தால் மறுத்து பாருங்கள். நன்றி. நேற்றைய சமுதாயம் விதிகளை கொடுத்தது, இன்றைய சமுதாயம் வாய்ப்புகளை கொடுக்கிறது. இன்றைய நாம் முற்போக்கானவர்கள் தான் என்பதை 2 மிக முக்கிய காரணிகளை கொண்டு விளக்கிவிடலாம்: சமத்துவம் மற்றும் பெண்ணுரிமை. ஒரு மனிதன் கை நீட்டி பேசுகிறான், மற்றொரு மனிதன் கைகட்டி பேசுகிறான். ஒருவன் பிராமணன், மற்றொருவன் சூத்திரன். மாடத்தில் ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை, மண் குடிசையில் ஒருவனுக்கு கையே தலையணை. ஒருவன் செல்வந்தன், மற்றொருவன் வறியவன். ஒருவன் அழுக்குப்படாமல் பொருளீட்டுகிறான், மற்றொருவன் புழுதியிலும் சகதியிலும் பொருள் தேடுகிறான். ஒருவன் கற்றவன், மற்றொருவன் கல்லாதவன். ஒரு உடல் கட்டற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கிறது, மற்றொரு உடல் கட்டுண்டு கிடக்கிறது. ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இப்படி சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் முற்போக்கிற்கும் தடையாக இருந்த அனைத்தையும் தகர்த்து ஒழித்துவிட்டுதான் இன்று நாம் சமத்துவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலையை வெட்ட வேண்டும். இதுவே ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவன் தலை முடியை வெட்டினால் போதும். இது தர்மமாக மட்டுமல்ல, சட்டமாகவும் இருந்ததுதான் இன வரலாற்றில் மன்னிக்க முடியாத மனித பிழை. அழைத்தது நடராசரே ஆயினும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்றால் தீயினுள் இறங்காமல் திண்ணையில் விழாத இந்த சமுதாயத்தில் அந்த நந்தனாரின் வாரிசுகள் அர்ச்சகர்களாகிய ஆலயம் நுழைகிறார்களே, இதையா நீங்கள் பிற்போக்கான சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?
பெண்களுடைய எல்லைகள் எல்லாம் உங்களால் தானே வரையப்பட்டு கொண்டிருந்தது. எங்களுடைய சுதந்திரம் எதற்காக உங்கள் எல்லைக்குள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது? அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அளிக்கப்பட்ட நியாயங்கள் எல்லாம் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தங்கைக்கும் மறுக்கப்பட்ட போது கற்பும் காவலும் தானே காரணங்களாக்கப்பட்டன. நீங்கள் கட்டி எழுப்பிய 4 சுவர்களை தாண்டி நாங்கள் நாசா வரை சென்று விட்டோம். தீய ராமன்கள் இணையானால் தீக்குளிக்கும் சீதையாகவும் கண்ணகியாய் மாறி கணவனையும் எரிப்போம். கூடையில் சுமக்கும் நலாயினிகளாயின்றி கூண்டில் ஏற்றும் நாகினிகளாகும். இன்றைய சமுதாயம் முற்போக்கானதுதான். இதில் பாரதியின் துணிவு இருக்கிறது, பெரியாரின் சிந்தனை இருக்கிறது, வள்ளுவரின் நீதிமுறை இருக்கிறது, அம்பேத்கரின் சமத்துவம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்ணின் எழுச்சி இருக்கிறது. அன்பு என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இன்றைய சமுதாயத்தை கட்டமைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பெண் தான் ஆணின் காலில் விழ வேண்டும் என அனைவரும் சொல்லும் பொழுது, திருமண மேடையில் பெரியவர்களின் முன்னிலையில் ஒரு இளைஞன் தன் மனைவியின் காலில் விழுகிறான். இது அந்த இளைஞன் அந்த பெண் மீது கொண்டிருக்கும் அதீத காதலின் வெளிப்பாடு. ஒரு கயிறு பல பெண்களின் உடலை மட்டுமல்ல, அவர்களது உரிமைகளையும் கனவுகளையும் அடக்கி வைத்துக் கொண்டுதானே இருந்தது. இன்றும் அந்த கயிறு பல பெண்களின் கழுத்தில் இருக்கிறது. கட்டுப்பாட்டின் அடையாளமாக அல்ல, காதலின் அடையாளமாக. நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆண்மையின் குரல் இன்றுதான் நாம் சேர்ந்து ஆலோசிப்போமா என்ற சமத்துவ குரலாக மாறி இருக்கிறது. ஆக இன்றைய சமுதாயத்தில் பல முற்போக்கானவர்கள் தோன்றிவிட்டார்கள். அவர்களை பிற்போக்கானவர்கள் என்று சொல்லி சொல்லி பிற்போக்கானவர்களாகவே மாற்றிவிடாதீர்கள் என்ற கோரிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். யுவசங்கரன், சிவரஞ்சனி எப்படி பேசுனீங்க நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். முதல்ல சிவரஞ்சனியோட பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. யாருமே மறுக்க முடியாத தர்க்கங்களோட அது உங்கள் பேச்சுக்கு ஸ்பான்டேனியஸாக கிடைத்த அந்த கைத்தட்டல்களே சான்றாக இருந்தது. ரொம்ப அருமை, ரொம்ப பேச்சு. அதாவது நீங்கள் பெண் உரிமைங்கிற ஒரு சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டே நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு முற்போக்காக இருக்கோன்றதை ரொம்ப அழகாக விளக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிவரஞ்சனி. அது மாதிரி தம்பி பேசும்போது நீங்கள் மத நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் மட்டும்தான் பிற்போக்குத்தனம்னு இல்லை, ஆணை விட பெண் இளைப்பானவள் என்று கருதுகிற எண்ணம் இருக்குல்ல, ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது பிற்போக்குத்தனம் தான். ஒரு அலுவலகத்தில் ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம், விளையாட்டில் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் ஆணுக்கு ஒரு சம்பளம்னு இருக்கிறதே பிற்போக்குத்தனம் தான். அது மட்டும் இல்லை, தான் வாழும் சூழலில் இருக்கக்கூடிய சூழலியல் அறிவு இல்லாமல் ஒரு சமூகம் இருக்குமா, அது பிற்போக்குத்தனம் தான். நீர்நிலைகளை காக்கிறதுக்கு உண்டான ஞானம் இல்லாமல் இருக்குதா, பிற்போக்குத்தனம் தான். பண்பாட்டு சுரணை இல்லாமல் இருக்குதா, அதுவும் பிற்போக்குத்தனம் தான். ஸோ நீங்கள் நம்ம ஒரு மத நம்பிக்கைகளை பிற்போக்குத்தனமாக கை காட்டுறது சுலபமானது. ஆனால் அதற்கு கீழார நிறைய போர்வைக்குள்ளார நிறைய பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கை காட்டணும். இப்போ இந்த இடத்துல பா சிங்காரத்தினுடைய ஒரு மேற்கோளை சொல்லலாம்னு தோணுது எனக்கு. பண்டை நாள் பெருமை பேசும் இனத்திடம் நிகழ்கால சிறுமைகள் மிகுந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாங்களாம் அப்போவே எப்படி தெரியுமா அப்படின்னு பேசுகிறதும் தப்பு, அந்த நிகழ்கால சிறுமைகளை காணாமல் இருப்பதும் தப்பு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தர்க்கத்தோடு இந்த சுற்றுக்கு ஏற்ற முடிந்தால் மறுத்து பாருங்கள்னு ஒரு வீராவேசமாக இருந்துச்சு. அதான் அதுக்கு உங்களுடைய தர்க்கம் பெரிய அளவில் ஒத்துழைக்கவில்லைன்னு நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. யுவசங்கர், நீங்கள் தொடங்கினோடனே நாங்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். நீங்கள் முதல் சுற்றில் பேசுகிறத வச்சு இந்த தலைப்பில் நீங்கள் பெரிய விசாலமான பார்வையோடு பேசியிருப்பீங்க. ஜெயகாந்தனோட ஒரு வரிகள் இருக்குது, பழமைவாதிகள் என்பவர்கள் 70களில் தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை, 20களிலும் இருக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்வார். இன்றைக்கி ஐடி கம்பெனிஸில் இருக்கிற பிற்போக்கு புத்திகள் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து உடச்சி நொறுக்கியிருக்கணும். இப்போ புதுயுகம் இப்படி ஒரு மேடை அமைக்குது, இளைஞர்களை பேச கூப்பிடுது, தலைப்புகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொடுக்குற அதே நேரத்தில் முற்போக்கையும் பிற்போக்கையும் எடுத்து வைக்குதுன்னா இன்றைக்கி காலத்துலையும் பிற்போக்கு இருக்குன்னு தானே அர்த்தம்னு நீங்கள் மொத்த பேரையும் கேள்வி எழுப்பியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது, நீங்கள் இதிகாசத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. நீங்கள் வள்ளுவனில் தொடங்குனீங்க, இறைவனால் படைக்கப்பட்ட வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிற போது நம்ம அதை படைச்ச இறைவன்ட்ட இருக்காதாங்கிற கேள்வி நல்லா இருந்தது. ஆனால் நடுவில் எங்கேயோ நீங்கள் மாட்டி தவிச்சிட்டீங்க. சிவரஞ்சனி ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. நியாயமான தரமான தேவையான கேள்விகள் இருந்தது. உங்களுக்கு 3 நிமிஷம் தான் கிடச்சிச்சே, நான் வருத்தப்பட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவரஞ்சனி ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க. ஆனால் ஒரு பேச்சாளருக்கான விஷயம் என்னன்னா, யாராக இருந்தாலும் ஜாதியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அமங்கலமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி என்ன நான் மனநோக பேசிட்டேங்கிறத காட்டிலும் நம்ம சொல்கிறோம்,
அந்த வார்த்தையே கூட சிலருக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக தெரியலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய தலைப்புக்கு அது பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் கூட அதுக்கான சில ஒரு பாலிஷ்டு சொல்லலாம் இருக்குது. இப்போ சில நேரங்களில் ஒரு மாதிரியான வார்த்தையாக இருந்தால் ஒன்று இங்கிலீஷில் சொல்லிட்டா ஒன்றும் பேசாமல் போயிடுவாங்க. அது என்னன்னா அதே பொருள் தான், ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறப்ப அதனுடைய தன்மை தெரியாது. அது மாதிரி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. அதுவும் அந்த நந்தன் கதை சொன்ன விஷயம் வந்து வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் இவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி அது நீங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இல்லை ஒரு காலத்தில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். மனிதர்கள் வந்து அவையெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போவே ஏஐயும் கிடையாது, அப்போவே டெலிவிஷன் கிடையாது, அப்பவும் கிடையாது. அப்போ அவர்கள் வந்து கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்தாங்க. அது ரோமாபுரியாக இருந்தாலும் சரி, அது மற்ற தேசங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இதிகாசம் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு ஒரு வகையான வரலாறு தான். அதே மாதிரி அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த சோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற போதும் நீங்கள் படார்னு தூக்கி எறிகிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 20% நம்பிக்கை உள்ளவர்களும் 20% வெறுப்புள்ளவர்களும் இருப்பாங்க. நம்மளுடைய பாதை எப்போவுமே அந்த தராசு முள்ளு மாதிரி போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப இந்த இன்னும் சொல்லப்போனால் அழகாக எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிற்போக்கில் யோசிச்சு பாருங்கள், 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர களியாட்டம்ங்கிறத தொழிலாளிகளுக்கான மேதின சீதனமே அதுதான். யார் 8 மணி நேரம் உழைக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உங்களை உட்கார வச்சு, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ரூமு. சன்னல் வெளியே சாப்பாடு கொடுக்குறாங்க, வாங்கி தின்ட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 13 மணி நேரம்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சிசிடிவி கேமரா, நம்ம எங்கே போகிறோம் எங்கே வர்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து முதலாளித்தனத்தினுடைய பிற்போக்குத்தனமான சிந்தனை. சார்லி சாப்ளினுடைய ஒரு படம் எவ்வளோ காலத்துக்கு முதல்ல எடுத்தது. அதில் வந்து என்னென்னா மத்தியான சாப்பாட்டில் வந்து 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது தொழிலாளர்களுக்கு. அதனால் ஒரு புது மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? அதே வந்து சாப்பாடு போடும். எப்படின்னா அதில் சாப்பிளின கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சா அது சாப்பாடு ஊட்டும், தண்ணி கொடுக்கும், சாப்பாடை ஊட்டும், தண்ணி கொடுக்கும், வாயை துடைக்கும். இந்த 3 வேலை பார்க்கும். இவர் மென்று முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி கொடுத்துரும், அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வாயை தொடச்சி விட்டுரும். இப்போ என்னென்னா இது எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். ஒருத்தன் போய் இப்போ நான் சொல்லுவேன், ஒரு டீ குடிக்க போகிறோம், ஒரு காஃபி குடிக்க போகிறோம்னா டீ காஃபி இல்லை, அந்த இடத்துல நம்ம நடந்து போகிறதும், அங்கே இருக்கிற நண்பர்களை பார்க்குறதும், அங்கே இருக்கிற ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை படிக்கிறதும், இதுக்காகத்தான் நம்ம போகிறோமே தவிர இந்த டீயை நம்ம வந்து நான் இப்படி திருகினேன்னா அப்படி மேலேருந்து சவர் வழியாக கொட்டும்னா அதுக்கு பேர் டீயாது இல்லையே. அது என்னங்கிற விஷயத்தை நம்ம நோக்கணும். அதுக்காகத்தான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ தொலைக்காட்சி ஊடக அடிமைகள் இருக்காங்கல்ல, ஐயோ நீங்கள் கொலையே நடந்தாலும் கவலைப்படாதவன்லாம் இருக்கிறான். வீடுகளில் பார்க்குறோம். என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பாட்டுக்கு செல்லை பார்த்துக்கிட்டே எதிர்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அப்புறம் அந்த அம்மா செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி ஓட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இது என்ன ஆகுதுங்கிறீங்க? இவங்க அறிவாளியா? அழகாக சொன்னாங்க, 70ன்னா உடனே பழசு, 20ன்னா உடனே புதுசு. அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கும் அறிவாளிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் அறிவுள்ளே குறைந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் இந்த ஒரேடியாக ஒரு விஷயத்தை அப்படி தூக்கி போடக்கூடாது. விளையாட்டிலே சொல்லுவாங்க, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாமல் வச்சுருக்கிறது தான் எதிரிக்கு பயமுறுத்துவான். அதெல்லாம் பல பேர் வாயே திறக்காமல் கம்முன்னு இருப்பாங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு. சண்டையை காட்டிலும் பயங்கரமானது எது தெரியுமா? பேசாமல் இருக்கிறது தான், மௌனம். அதனால் நல்ல விஷயங்களை ரொம்ப அழகாக மோதுனீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. சிவசங்கரன், சிவரஞ்சனி, நன்றி. அடுத்த வாரம் கரூரில் உள்ள பள்ளப்பட்டிக்கும் நாசாவிற்கும் என்ன தொடர்புண்டு? இந்த உலகத்தின் எந்த மூலையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் தன்னுடைய வீட்டிலிருந்தே தீர்வளிக்கக்கூடிய திறமைசாலிகள் தான் இந்த வலைத்தள போராளிகள். காரல் மார்க்ஸோ, சேக்வாராவோ, அம்பேத்கரோ இந்த சமூகத்திற்காக போராடிய போது பணத்தையோ புகழையோ சந்தாதாரர்களையோ எதிர்பார்க்கவில்லையே. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எதை நோக்கி போனாங்கிற ஒரு கேள்வி நல்லா கேட்டீங்க. எப்பயுமே ஒரு கருத்தை
பேசும்போது வெட்டியும் ஒட்டியும் பேசுறதுன்னு சொல்லுவோம். அதை சார்ந்தும் எதிர்கருத்தை முரண்பட்டும் பேசுறது. இன்னைக்கு ஒரு நிறுவனமோ ஒரு தனி மனிதனோ ஒரு அரசியல்வாதியோ சோஷியல் மீடியாவுக்கு தான் பயன்படும். நீங்கள் பிறந்தவுடன் உங்களை ஆராரோ பாடி அரவணைத்ததும் நான் தான். நீங்கள் பயணம் முடிந்து கிளம்பும் போது பறைமேளம் தட்டி அனுப்பி வைப்பதும் நான் தான். இசை ஞானி சப்தமின்றி கிராமிய பாடல்களை பிரதானமாக்குவதிலும் ஒளிந்திருக்கிறது மாபெரும் சமூக அரசியல். இசை மனிதனை மயக்கும் ஓர் மாயை, ஆனால் வரிகள் மனிதனை செதுக்கும் ஓர் ஒளி. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 பேரில் யாருக்கு எங்கே கூட்டுறது குறைக்கிறதுங்கிற கேள்வி யோசித்து பேசணும். அது வாழ்க்கையில் எல்லா தருணங்கள்லையும் பேசும்போது யோசிக்கக்கூடாது. கல்லை சிற்பமாக செதுக்கி ஒரு தெய்வத்தின் வடிவாக்கினோடனே அந்த சிற்பியை கும்பிடுவானோ அதுபோல் இசைக்கான அந்த இது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறத சொல்லியிருந்தாரு. கடன் என்ற ஒன்று ஒரு மனிதனின் உயிரை உறிஞ்சி குடிக்க வல்லது. உணவு வேண்டும், ஆனால் விவசாயம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் விவசாயத்தை காப்பாற்ற போராடும் விவசாயிகளுக்கு உதவுவது கடன் தான். கடன் என்பது வளர்ச்சிக்கான படிக்கல் மட்டுமல்ல, அது ஒரு கருவி. கடன் என்றாலே தவிர்க்க முடியாதது வட்டி. உலகத்தின் எந்த மதமும் வட்டிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொண்டதே. கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தார், எல்லாரும் கைதட்டினாங்க. ஆனால் அவர் இந்தியாவை போல் கடன் வாங்கினார் அப்படின்னு முடிச்சாரு. புது யுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.